Hi friends, welcome to AKRE Designs. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு டிசைனிங் வீடியோ தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து saree எப்படி இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். saree வந்து நல்ல ஒரு cream கலர்ல இருக்கு. saree ஃபுல்லாவே இந்த கலர் தான். இதனோட பல்லு வந்து இந்த மாதிரி நல்லா green கலர் பல்லு. நமக்கு ப்ளவுஸுமே வந்து இந்த green கலர்ல தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ப்ளவுஸோட பேக் நெக் இதுதான். டிசைன் வந்து கஸ்டமரே சூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்கு ஃபுல்லாகவே வந்து நெக் ஃபுல்லாக 3 லைன் ஜரி கொடுத்துட்டு ஒரு லைன் சுகர் பீடு எம்போஸ்டு ரோப் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு லைன் த்ரெட் லோடிங், அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு, இது ஃபுல்லாக வச்சு ஒரு நெக்லைன் 3 லைன் வர மாதிரி நெக்லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கர்வ் ஷேப்பு கர்வாக இந்த டிசைன் கொடுத்துட்டு அதில் இந்த டிசைனுக்கு வந்து 3 mm ரவுண்ட் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் கொடுத்துட்டு இந்த டிசைனுக்கு உள்ளே வந்து க்ரீன் கலர், இந்த ப்ளவுஸோட கலர் இருக்கு இல்லையா, செல்ஃப் கலரில் சுகர் பீடு, க்ரீன் கலர் சுகர் பீடு ஒரு லைன். இந்த கர்வ் டிசைன் வந்து 2 லேயர் வச்சுருக்கேன். ஒரு லேயர் வந்து 3 mm பஞ்ச் பீடு ஒரு லேயரும், இன்னொரு லேயர் வந்து க்ரீன் கலர் இந்த செல்ஃப் கலர்லேயே க்ரீன் கலர் சுகர் பீடு ஒரு லேயரும் கொடுத்துருக்கேன். அப்புறம் இந்த ஒரு கர்வுக்கு சென்டரில் இந்த இடத்துல வருது இல்லையா, இந்த இடத்துல வந்து 3 லீஃப் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன புட்டா மாதிரி அட்டாச் பண்ணியிருக்கேன். 3 லீஃப் இருக்குது. இந்த 3 லீஃபில் வந்து இந்த 2 லீஃபும் த்ரெட்லையும் சென்டர் லீஃப் மட்டும் சுகர் பீட் வச்சும் அட்டாச் பண்ணியிருக்கேன், ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லீஃப்ஸும் வந்து ஒன்று வந்து சாரியோட கலர், இந்த க்ரீம் கலரில் சாரியோட கலரில் ஒரு பெட்டல்ஸ் போட்டோம்னா அடுத்த பஞ்ச் வந்து இந்த ப்ளவுஸோட கலர் க்ரீன் கலரில் அடுத்த செட்டப் இதே மாதிரி வச்சு ஃபுல்லாக வந்து நெக்லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இந்த கர்வ் ஷேப் வருது இல்லைங்களா, இந்த கர்வ் ஷேப் வரும்போது நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து கேப் வரும். ஓகேங்களா, இந்த கேப் இதை ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன அரும்பு டிசைன், ஒரு 3 mm ரவுண்ட் பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சு அரும்பு மாதிரி ஒரு பேட்டர்ன் போட்டிருக்கேன். சேம் இதே தான் இங்கே மேலேயும் போட்டிருக்கேன். 3 mm ரவுண்ட் பீடு ஒரு சுகர் பீடு வச்சுட்டு ஒரு அரும்பு, இந்த அரும்பு மாதிரி இந்த ஒரு டிசைன் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து 3 லேயர் வந்து சேம் அதே டிசைன் 3 லேயர் வர்ற மாதிரி 3 அரும்பு வர்ற மாதிரி இந்த அரும்பு டிசைன் வச்சு இது ஃபுல்லாகவே வந்து நெக்லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்புறம் பேக் நெக் ஃபுல்லாகவே வந்து அங்கங்கே சின்ன சின்ன புட்டாஸ் வச்சு பேக் நெக் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரண்ட் நெக் எப்பவும் போல தான் நம்மளோட பேக் நெக்கில் என்ன டிசைன் பண்ணுறோமோ அந்த டிசைன் கண்டினியூட்டி வந்து கம்பல்சரி ஃப்ரண்ட் நெக்கும் அதே டிசைன் கண்டினியூட்டி இருக்கணும், அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரண்ட் நெக்லேயும் அதே டிசைன் தான் பண்ணியிருக்கு. 3 லேயர் ஜரி கொடுத்துட்டு ஒரு லைன் சுகர் பீடு, த்ரெட் லோடிங் ஒரு லைனு, அடுத்து ஒரு சுகர் பீடு. சேம் இங்கே சொன்னது எல்லாமே பேக் நெக்கில் என்ன டிசைனோ அதே தான் ஃப்ரண்ட் நெக்லேயும் பண்ணியிருக்கோம். இதனோட ஸ்லீவும் அதே தான் பண்ணியிருக்கோம். கீழே வந்து நம்ம பேக் நெக்கில் பண்ணோம் இல்லையா, சேம் அதே டிசைன் மேலே மட்டும் கொஞ்சம் இது வந்து எல்போ ஸ்லீவ், ப்ளவுஸ் வந்து எல்போ ஸ்லீவ். ஸோ ப்ளவுஸ் வந்து இங்கே மேலே ஃபுல்லாக எம்டியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக வந்து அங்கங்கே அரும்பு டிசைன் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஸோ பார்டர் வந்து விட்டுட்டு ப்ளைனாக ஒர்க் பண்ணால் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் பார்டரில் ஒர்க் பண்ணல, பார்டரை விட்டுட்டு ஃபுல்லாக ப்ளைன் ஏரியாவில் இந்த ஏரியாவில் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். சாரீ வந்து ஃபுல்லாகவே காப்பர் கலர் தான். சாரியில் வந்து ஃபுல் ஜரிகை வந்து காப்பர் கலரில் தான் இருந்தது. ஸோ அதனால் வந்து இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவே ஒர்க் மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாகவே வந்து காப்பர் கலர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜரிலேருந்து சுகர் பீடு, பஞ்ச் பீட்ஸ் இது எல்லாமே வந்து காப்பர் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணேன். தேங்க்யூ.